நாங்கள் 10 மணிக்கு எழுந்திரிச்சோம்னா நான் பெற்றது பார்த்திங்கன்னா 12 மணிக்கு எழுந்திரிச்சிருச்சு. என்னன்னு தெரியல, இன்றைக்கி ஒரே என்ன சொல்கிறது தூக்கமான நாளாகிடுச்சு. அதனால் தூங்கி எழுந்திரிச்சிட்டு சரி சமைக்கணும்ல, பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. பாப்பா எழுந்திரிச்சோடனே குழிப்பணியாரம் ஆல்ரெடி சுட்டு வச்சுருந்தேன்னா அதை சாப்பிட்டு முடிச்சிட்டா. இன்றைக்கி மேடம்க்கு ஹேர் வாஷ் பண்ணணும். மோஸ்ட்லி அம்மா வீட்டுக்கு அமுச்சிடுவேன் நான் சண்டே. அம்மா நல்லா ஏதாவது மெடிசன் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுவாங்க, அதாவது தேங்காய் பால் வேப்பலை அந்த மாதிரி. அதனால் அம்மா வீட்டுக்கு அமுச்சு விட்டுருவேன். அம்மாவுக்கும் கொஞ்சம் ஃபீவராக இருந்தனால சரி நானே வாஷ் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரி சில பல திங்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் காலியாக போயிடுச்சு. இப்போலாம் மோஸ்ட்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ரொம்ப அரைச்சி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா டேஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கா, அதனால் சாப்பிட்டு பிடிச்சோடனே அப்போ தான் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சமாக செஞ்சுருப்போம். அன்றைக்கி தான் இன்னும் வேணும்னு கேட்பாளுங்க. அதே மாதிரி தான் அன்றைக்கி பணியாரம் நல்லா இருந்துச்சு போல் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டாங்க. பட் காலி ஆயிடுச்சா, சரி அவளுக்கு பிடிச்ச பழம் இருந்துச்சு, அதை வந்துட்டு உரித்து கொடுத்துட்டு இருந்தேன். அதை கூட நம்ம உரித்து கொடுக்கணும். வளர்கிற ஆளுகளை தவிர என்ன சொல்கிறது, கொஞ்சம் கூட அந்த குழந்தைத்தனம் வந்துட்டு மாறவே மாட்டேங்குது. எம்புடு திட்டு வாங்குறாளுங்க, அப்போ கூட அதெல்லாம் என்ன சொல்கிறது தூக்கி தூர போட்டுருவாளுங்க போல் இருக்குது. அப்படியே இஞ்சி பூண்டே நான் உரிச்சிட்டேன். நான் வந்துட்டு இஞ்சியோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிடுவேன், பூண்டு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிடுவேன். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ இஞ்சினா 3/4 கிலோ பூண்டு எடுத்துக்கிடுவேன். அந்த மாதிரி தான் நான் அரைப்பேன். சில பேர் வந்துட்டு ஈக்குவலாக போடுவாங்க. அப்புறம் சின்ன வெங்காயமும் உரிச்சாச்சு. இந்த 2 வேலை தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. அந்த சின்ன வெங்காயம் உரித்து கட் பண்ணுறது, இஞ்சி பூண்டு அரைக்கிறது, அந்த மாதிரி தான். பருப்பும் பார்த்திங்கன்னா இங்கிட்ட நல்லா வெந்துருச்சு. பருப்பும் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூண்டு அதெல்லாம் போட்டு 1 பார்ட் சாம்பார் செய்வோம்ல, அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு 1 பார்ட் மிளகு கறியும் நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு அதை செஞ்சு. ஏன்னா டைம் ஆயிடுச்சா, சட்டுன்னு செய்யணும்னு சொல்லிட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். குயிக்காகவும் செய்யணும், டேஸ்டியாகவும் செய்யணும்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி சாம்பார் வச்சுட்டு மிளகு கறி, உருளைக்கிழங்கு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சாம்பாரையும் பார்த்திங்கன்னா தாளித்து விட்டாச்சு, அவ்வளோதான். நம்ம சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக நான் வந்துட்டு 1 பார்ட் மிளகு கறி எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆல்ரெடி ரெசிபி போட்டிருக்கேன் ரொம்ப நாள்.